ஹலோ வீவர்ஸ், மேசராசி நேயர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாக இனி வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள்ல மேசராசி நேயர்கள் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை அவங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க போறாங்க. பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே, ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது நல்லது நடக்க போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில தான் இந்த தை மாதத்துடைய கடைசி 25 நாட்களானது மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நேர காலமாக அமைய போகுது, சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் பாதகமான விளைவுகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசையால வரப்போகின்ற அடுத்த 25 நாட்கள் நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2025 இருந்து வரப்போகின்ற 14/2/2025 வரையிலான இந்த இடைப்பட்ட 25 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு மேசராசிக்கு எதிர்பார்க்காத சில திருப்பங்களை கொடுக்க போகுதுங்க. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதமானது அற்புதமான மாதமாக அமைய போகுதுங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காரு. அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்துல வீற்று இருக்கின்றார். சூரியனுக்கும் மகரம் பகை வீடுதான். கும்பத்துல சனி பகவான் இருப்பதால சூரியன் ஸ்தான பலம் என்கின்ற நிலையில இருக்காரு. அதனால தை மாதமானது மிகவும் நிறைவான ஒரு அற்புதமான மாதமாக பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுடைய வருமானமானது ரொம்பவே திருப்திகரமாக இருக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்துல வருமானத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள் எல்லாமே சரியாக போகிறது. அதே போல உங்களுடைய கைக்கு பார்த்தீங்கன்னா சில பணமானது சாதகமாக வராமல் இருந்து கொண்டு இருந்தாலும் அதுவும் நிலைமை எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தற்போது வருமானத்தில் எந்தவித குறைவுமே இருக்காது. ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலையானது காணப்பட போகுதுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளும் மதிப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையுமே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்க போகிறது. உங்களை ஏளனமாக பேசியவர்கள் கூட இப்போது உங்களை பார்த்து வியந்து போவார்கள். அந்த அளவிற்கு உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய வகையில உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்கக்கூடுங்க. நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இப்போது புகழும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படுங்க. மேலும் அதிகாரத்தில் இருப்போர் இன்னுமே பார்த்தீங்கன்னா பலமடைவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. தன லாபமானது சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது இருக்குங்க. பணியிடத்துல உத்தியோகஸ்தர்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பெரிதாக எந்த பிரச்சனையும் வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னே சொல்லலாங்க. ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே மேசராசி நேயர்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இராணுவம், காவல்துறை, மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுகளை காணக்கூடிய வகையில நிலைமையானது இப்போது இருக்குங்க. இது சார்ந்த பயிற்சியில உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா சாதகமான சூழ்நிலையானது இருக்குங்க. எனவே மேசராசி நேயர்கள் யாராவது ஆர்மியில இருந்தாலும் சரி, போலீஸ் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, மருத்துவ படிப்பு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, இப்போது உங்களுடைய துறையில நீங்க ஒரு நல்ல மேன்மையை பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இது தொடர்பாக பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது மேசராசிக்கு சாதகமாக இருக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதால முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக மாறக்கூடிய
மாறக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் மேசராசி நேயர்கள் ஒவ்வொரு விஷயங்களிலும் எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகள் செய்றீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாறுதல்களை நீங்க சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க. உங்களை தேடி உதவிகளானது வரக்கூடுங்க. குடும்ப தகராறுகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க. நீண்ட காலமாகவே மனக்கசப்புகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தந்தை மகன் உறவானது வலுவடையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. செவ்வாய் சூரியனை பார்க்கும்போது கல்வி வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்களானது நடக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில சிறப்பான ஏற்றங்களை காணக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பணியிட தொழில் மாற்றம் என்று நல்லபடியாக எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாத்தியமாக அமைஞ்சிருக்கு. தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புமே நன்றாக இருக்குங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல மறைய போகிறார். இதனால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பானது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இதுவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. 2 மற்றும் 12ஆம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்களான இருக்கக்கூடும் என்பதால சுப செய்திகளால் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலுமே உருவாக ஆரம்பிக்குங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா சுப விரயங்களும் அவ்வப்போது ஏற்படலாங்க. இருந்தாலுமே ஓரளவுக்கு உங்களுக்கு பணத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது அப்படிங்கிற காரணத்தால பாத்தீங்கன்னா இந்த சுப விரயமுமே கூட உங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் அந்த விரயங்களானது சுப செலவுகளாக இருப்பதால அதன் மூலமாக பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித சங்கடமுமே கூட பாத்தீங்கன்னா ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்கின்றார். இதனால சிவராஜ யோகமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. ஸோ மேசராசி நேயர்களுக்கு சிவராஜ யோகமானது தற்போது கிடைச்சிருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லாவற்றிலுமே உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்க கொடுங்க. குடும்பம் பணி இடத்துல சச்சரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய வகையிலையும் நிலைமையானது ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு மேசராசி நேயர்களுக்கு உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா இந்த தை மாதமானது சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. அதுவும் சரியாக சொல்லணும்னா இந்த கடைசி 25 நாட்கள் ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நிலைமையானது அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு ஏற்ப காரிய வெற்றியானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து உங்களுடைய தொழில் ரீதியாக முயற்சிகள் போடுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாறுதல்களை சந்திக்கலாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே பெருசா எந்தவித முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் விட்டுறாதீங்க. இனி வரப்போகின்ற நாட்கள் உண்மையாலுமே கிரகங்களின் அமைப்புல உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2 கை தட்டினா ஓசை சத்தம் அதிகமாக கேட்கும் என்பதற்கு ஏற்ப நம்முடைய முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்கும்போது கிரக அமைப்புகள் இன்னொரு பக்கம் இருந்து இந்த இரண்டுமே சாதகமான பட்சத்தில் சேருகின்ற நேரத்தில் தான் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்லபடியான ஒரு எதிர்பார்த்த ராஜயோகத்தை அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு இப்போது கிடைச்சிருக்கு. கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பையும் முழுமையாக போடுங்க. நிச்சயமாக எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாங்க. மேலும் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது இருக்குங்க. 11ஆம் இடத்துல சனியானது சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். 11ஆம் இடத்து சனி எப்போதுமே பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. வெளிநாட்டு வெளி மாநில பயணங்கள் மூலமாக ஏற்றங்களானது உண்டாகக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. அரசு உதவிகள் உள்ளிட்டவை எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சாதகமாக இருக்க போகிறது. பெரும்பாலும் தை மாதம் உங்களுக்கு நன்மையாகத்தான் அதிகமாக இருக்க போகிறது. ஒருவேளை மனம் சங்கடமாக இருக்கிறது என்றால் சனீஸ்வரன் உங்களுடைய ராசியை பார்ப்பதால அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்க. சிவன் பார்வதி வழிபாடு செய்து வருவதன் மூலமாக மனநலமானது சீரடைந்து தன்னம்பிக்கையும் தெளிவும் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க. உண்மையாலுமே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக இனி அமைய போகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.